கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார். அதாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பது என்பது இயேசுவுக்கு தெரிந்த காரியம், விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கிற காரியம். ஆனால் ஒரு மனுஷன் மரணத்தில் பிரவேசிக்கும் பொழுது, மரணத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, மரணம்தான் ஒரு மனுஷனுடைய முடிவாக இருக்கும்போது கூட ஏசப்பா சொல்கிறாருங்க, இன்றைக்கு மரணம்ங்கிறது பெருசு இல்லை, மரணம்ங்கிறது முடிவு அல்ல. உங்கள் வாழ்க்கைக்கு இன்றைக்கி முடிவாக மரணம்ங்கிற வார்த்தை இருக்கலாம், வியாதியினால் மரணம்ங்கிற வார்த்தை இருக்கலாம், மரண படுக்கையில் நீங்கள் இருந்து தத்தளித்து கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. மரணம் வேணும்னு கூட எதிர்பார்க்குறவங்க அநேக பேர் இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க, தபித்தாள் அப்படிங்கிற ஒரு சிறு பெண் அவள் மரித்து போயிட்டாங்க. அவள் வாழ்க்கையோட முடிவு அவ்வளோதான்னு சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அவன் அப்பா, அந்த பொண்ணுடைய அப்பா எவ்வீரு, அவன் தேவ ஆலய தலைவனாக இருந்தான். அந்த மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம பொண்ணை சுஸ்தமாக்குவார், நம்ம பொண்ணு செத்து போனாலும் மறுபடியும் எழுப்ப இயேசுவால் முடியும்னு விசுவாசிச்சான். இன்றைக்கி நீங்கள் யாராக இருந்தாலும், இயேசுவை முன்ன பின்ன கேட்டவங்களாக இருக்கலாம், கேட்காமலா இருக்கலாம், யாராக இருந்தாலுங்க, இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுவை நம்பி பாருங்க. இயேசுவை நீங்கள் நம்பி பாருங்கள். வியாதி மறையும், மரணம் மறையும், மரண கட்டுகள் மறையும், மரண பயங்கள் இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் ஆட்கொள்ளுது. எனக்கு இந்த நோய் இருக்குமோ, எனக்கு இந்த வியாதி இருக்குமோ, நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறேன், இது நம்மளால முடியாதுன்னு 1008 பயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா பயத்தையும் நீங்களாக்க இயேசு இருக்கிறாருங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர். அவர் நமக்கு தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதோட நான் கூப்பிட்ட நாளிலே நீ மறு உத்தரவு அருளி வார்த்தை சொல்லுது. மறு உத்தரவு மாத்திரம் அவர் அல்லங்க, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறாருங்க. அந்த இயேசு தபித்தாளுக்கு மாத்திரம் இயேசு இல்லை, அந்த இயேசு எவ்வீருக்கு மாத்திரம் இயேசு இல்லைங்க, அவர் உங்களுக்கும் இயேசுவாக இருக்கிறாரு. இன்றைக்கு எந்த சூழல் மத்தியிலே கடந்து போனாலும் சரி, ஒன்று மாத்திரம் நம்புங்க, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேங்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மரணம்ங்கிற கையெடுத்த இயேசு கிறிஸ்து உருக்குலைத்து அவர் மாம்சமான திரைசிலையை 2ஆய் கிழித்து நம்ம பிதாவாகிய தேவனுக்கு சொந்தக்காரங்களாக, பிதாவாகிய தேவனுக்கு அப்பா பிதாங்கிற புத்திர சுகாரத்தை கொடுத்துருக்கிற இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் நம்பி பாருங்கள், நீங்கள் அவரை நம்பி பாருங்கள், நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். இயேசு உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. யாரும் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார்.